ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே. ஸ்பைடர்மேனை வந்து ஆர்கானிக் வெப்லாம் வர மாதிரியும், அவருடைய அந்த பேட் ஸ்பைடர், அதாவது ஸ்பைடர்மேனுக்குள்ள இருக்க அந்த மான்ஸ்டர் ஸ்பைடர் வெளியே வர மாதிரியும் நிறைய புது புது சீன்ஸ்ல ஆட் பண்ணிருக்காங்க. வில்லி பாத்தீங்கன்னா வந்து மைண்டை கண்ட்ரோல் பண்ணி அது மூலமா வந்து மத்தவங்களை வச்சு அவங்களோட காரியத்தை சாதிச்சுக்கிற மாதிரியான ஒரு வில்லி கேரக்டர் டிசைன் பண்ணிருக்காங்க. இவங்க பாத்தீங்கன்னா மத்தவங்க மைண்டுக்குள்ள பூந்து அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஆனா ஸ்பைடர்மேனோடைய மைண்டுக்குள்ள மட்டும் போக முடியாது. அதனால ஸ்பைடர்மேன் போது ஸ்பைடர்மேனோடைய காதலியான எம்ஜே வந்து எப்படியாவது கொலை பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்றாங்க. இந்த வில்லியோட பிளான முறியடிச்சு தன்னுடைய காதலிய ஸ்பைடர்மேன் காப்பாத்தினாரா, மைண்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த ஜெம் என்கிற அந்த ஒரு வில்லிய வந்து எப்படி சமாளிச்சாரு இங்கிற ஒட்டுமொத்த கதையும் சேர்ந்து நம்ம டாக்டர் ஸ்டேஜ் வந்து ஒரு ஸ்பெல் போட்டிருப்பாரு. யாரதான் பீட்டர் பார்க்கனா ஸ்பைடர்மேன் அப்படின்னு தெரியுதோ அவங்களாம் ஒட்டுமொத்தமா ஸ்பைடர்மேனா மறந்து போகணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்பெல் போட்டிருப்பாரு. ஸ்பெல்லால பாத்தீங்கன்னா வந்து அவரோட காதலி, அப்புறம் அவரோட கூட இருக்க அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்டு எல்லாருமே பாத்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் யாரு, பீட்டர் பார்க்க யாருன்னே மறந்து போயிருப்பாங்க. இதனால தன்னோட காதலியை பிரிஞ்ச வழியில ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருப்பாரு ஸ்பைடர்மேன். ஸ்பைடர்மேனை வந்து ஃப்ரெண்ட்லி நெய்பர் பர்சனா தான் பார்த்திருப்போம். ஆனா ஸ்பைடர்மேனே வந்து ஒரு மாஸ்டரான எப்படி இருக்கும். சோ அந்த மாதிரி தனக்குள்ள ஒரு சில மாற்றங்கள் ஏற்படுது. அந்த மாற்றங்களை தடுத்துக்கிறதுக்காகவும் தனக்குள்ள ஏற்படுற அந்த ஆர்கானிக் மாதிரியான விஷயங்களை கண்ட்ரோல் பண்றதுக்காகவும் ஒரு டிவைஸை கண்டுபிடிக்கிறாரு. அந்த டிவைஸ் மூலமா தன்னுடைய அந்த பேட் பவரை வந்து கண்ட்ரோல் பண்ணாரா, இல்ல இந்த பேட் பவரை வச்சு எதிரிகளை தும்சா பண்ணாரா அப்படிங்கிற கதை தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் பேக்கோட காமிச்சிருப்பாங்க. இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் அப்பீரா பாத்தீங்கன்னா ஹல்கா காட்டுறாங்க. ஹல்கு வர சீன் பார்த்தோமா சும்மா தெரிக்குது. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல ஹல்கு வந்தா ஜெயின்சாஸ்டிக்கா நல்லா வளர்ந்து இன்னும் நல்லா பவர்ஃபுல்லா ஆயிடுறாரு. அப்படின்ற ஹல்கே பாத்தீங்கன்னா வந்து அந்த படத்துல வர அந்த மைண்ட் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த வில்லி வந்து தான் கண்ட்ரோல் பண்ணி ஸ்பைடர்மேன் கூட சட்டம் போட விட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல வந்து இந்த வில்லி வந்து மைண்ட் கண்ட்ரோல் பண்ற இந்த விஷயம் தான் பாத்தீங்கன்னா வந்து 7ஆம் மலையில டாங்லி பண்ணது, போகன் திரைப்படத்துல வந்து அரவிந்த் சாமி பண்ண மாதிரி இருந்தாலும் இது காமிக் ஸ்டோரி. இது காமிக் ஸ்டோரிங்கும் போது இதை வந்து காப்பி அடிச்சது அப்படின்னு சொல்ல முடியாது. எண்டு கிரெடிட் வந்து எதை நல்லதா இருக்கும், அடுத்த மாடல் படத்துக்கு நல்லா ஹூக்லைனா இருக்கும் நினைச்சு வெயிட் பண்ணி பார்த்ததுல ரொம்ப டிசப்பாயின்மெண்ட். அந்த ஸ்பைடர்மேனுடைய ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் வந்தானா அவரை ட்ராக் பண்றதுக்கு அவன் ஒரு ஆப் கண்டுபிடிச்சிருப்பான். அந்த ஆப் பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ கேம் ஆப் மாதிரி இருக்கும். அந்த ஆப்ல வந்து புதுசா ஒரு ஸ்பைடர்மேன் வந்து ட்ராக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ற அந்த சீனோட ஒரு 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 செகண்ட் காமிச்சு அந்த எண்ட் கிரெடிட் முடிக்கிறாங்க. அது மட்டும் தான் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டா இருந்தது. படம் பாத்தீங்கன்னா வழக்கம் போல ஆலிவுட் படத்துல இருக்க அந்த பழைய மெத்தட் தான். இந்த சென்டிமெண்ட் சீனு, அப்புறம் ரொம்ப வந்து நான் மோட்டிவேட் பண்றேன் இந்த மாதிரி எல்லாம் போட்டு நம்ம வந்து கசன்னு கசக்கிடுவாங்க. அது படத்துல தூக்கலாவே இருந்தது. பட் ஆனா படம் வந்து 2 நேரம் போட்டு தெரியல. படத்துல ஆக்ஷன் அண்ட் அனிமேஷன் கிராபிக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வழக்கம் போல எந்த குறையும் இல்லாம பக்காவா பண்ணிருக்காங்க. கண்டிப்பா படத்தை தேட்டர்ல போய் பாருங்க, 3Dல பாருங்க, செம்ம எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும்.